அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழகத்தினுடைய தலைப்புச் செய்தியாக ஸ்டாலின் வயிற்றெரிச்சல், ஸ்டாலின் ஸ்டொமக் ஃபயர், அது இன்றைக்கு வார்த்தையாக வார்த்தெடுத்து வாய்க்கு வந்ததையெல்லாம் வசைபாடி இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்களை பற்றி ஸ்டாலின் வயிற்றெரிச்சல் வார்த்தைகளை நாம் எப்படி மதிப்பிடுவது? மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் எண்ணம் முழுக்க வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியின் எழுச்சி பயணத்தை சுற்றியதான் இருக்கிறது. அதற்கு காரணம் அங்கே மக்கள் கடல் அலை என அணிதிரண்டு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியரை வரவேற்கிற அந்த காட்சி, கண்கொள்ளா காட்சி, தமிழக அரசியல் வரலாற்றில் முத்திரை பதிக்கின்ற இந்த காட்சியை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு வசைபாடுகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த போது ஊர் ஊராக கரும்பு பெட்டியை தூக்கி கொண்டு திரிந்து ஏமாற்றியது போதாது என்று இன்றைக்கு ஒரு துண்டு சீட்டிலே 46 சேவைகள் என அச்சடித்து ஊரை ஏமாற்றுவதற்கு, யாரை ஏமாற்றுவதற்கு நீங்கள் புறப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. இதைத்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் கேள்வியாக வைத்திருக்கிறார்கள். இந்த 46 சேவைகளை இந்த 4 மாதத்துல உங்களால் செய்ய முடியுமா? 4.5 ஆண்டு காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதுதான் இந்த மக்களுடைய கேள்வி. ஒரு முதலமைச்சர் விமர்சனம் செய்யலாம், எதிர்கட்சி தலைவரை விமர்சனம் செய்யலாம், ஆனால் வயிற்றெரிச்சலை நீங்கள் வசைப்பாடுவதை இந்த மக்கள் ஒரு நாளும் வரவேற்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொண்டனாக இருந்து தன்னுடைய 50 ஆண்டு கால உழைப்பாலே இன்றைக்கு முதல்வராக, மக்களின் முதல்வராக உயர்ந்து மக்களின் இதயங்களிலே நிறைந்திருக்கிற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் வளர்ச்சி திட்டங்களாலே வளர்முறையாக தமிழகத்திற்கு இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தோல்வி தோல்வி என்று ஸ்டாலின் அவர்கள் ஒப்பாரி வைத்திருக்கிறார்கள். தோல்வியை பற்றி திமுக பேசலாமா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 91 வெற்றி பெற்றது போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு இடத்திலே தான் வெற்றி பெற்றது. அதுவும் ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் போய்விட்டார். அப்படியானால் அந்த தோல்வியை திமுக மறந்து விட்டதா அல்லது மறைக்க முயற்சிக்கிறதா? அதே போல புரட்சி தலைவர் இதயதீப அம்மா அவர்கள் எதிர்த்து 2011 மீண்டும் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாமல் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அந்த வரலாறை ஸ்டாலின் அவர்கள் மறந்து விட்டார்களா? அதே போன்று இன்றைக்கு 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அடைந்த தோல்வியை மறந்து விட்டாரா? 2012 சங்கரன் கோயிலில் நடந்த இடைத்தேர்தலில் தோல்விவிட்டதை மறந்து விட்டாரா? புதுக்கோட்டை இடைத்தேர்தல் என்றால் டெபாசிட் கூட கிடைக்காது என்று புறக்கணித்ததை மறந்து விட்டாரா? 2013 ஏற்காடு இடைத்தேர்தலிலே ஊர் ஊராக, வீதி வீதியாக, கிராம கிராமமாக நீங்கள் சுற்றி வளர்ந்து உங்களுக்கு மக்கள் தோல்வியை பரிசாக கொடுத்தார்களே, அதை மறந்து விட்டார்களா? 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாமல் மண்ணை கவ்வியது திமுக ஸ்டாலின் அவர்களே, அதை மறந்து விட்டீர்களா? 2015 ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே தோல்வி, அதே போல ஸ்ரீரங்கத்திலே இடைத்தேர்தலிலே தோல்வி, அதே போல 2016 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 3வது இடத்திற்கு சென்றீர்களே, கடைசியிலே சட்டையை கிழித்துக் கொண்டுதான் சட்டசபையிலிருந்து வெளியே வந்து, இதுதான் உங்க வரலாறு. இன்றைக்கு உங்களுடைய ஆட்சி, விபத்திலே வந்த ஸ்டாலின் திமுக ஆட்சி ஐசியூல வென்டிலேட்டர்ல இருப்பதை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உண்மையை உலகத்திற்கு தோழருக்கு காட்டுவதனாலே உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் என்ன சொல்லி இருக்கிறீர்கள்? எதிர்கட்சி தலைவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அதிமுகவுடைய வெற்றி கேள்விக்குறியாக இருக்கிறது என்று நீங்கள் புள்ளி விவரங்களை அடுக்கி இருக்கிறீர்கள். சொல்லிவிட்டு காமெடி படத்திலே வருகிற அதற்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டா என்று வைத்தறிச்சலே வசைபாடி இருக்கிற ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எதுக்குமே சரி பெற மாட்டீர்கள் என்று மக்கள் சொல்லுகிறார்களே, அது உங்கள் காதுக்கு கேட்கிறதா? சுந்தரா டிராவல்ஸ் என்று நீங்கள் கேள்வி பேசி இருக்கிறீர்களே, இது சுந்தரா டிராவல்ஸ் அல்ல ஸ்டாலின் அவர்களே.
மக்களின் டிராவல்ஸ், மக்களின் உயிர் நாடி டிராவல்ஸ், மக்களின் நம்பிக்கை டிராவல்ஸ், உங்கள் ஆட்சிக்கு முடிவு கட்ட போகிற இந்த மக்களின் நம்பிக்கை டிராவல்ஸை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம் ஸ்டாலின் அவர்களே. எல்லோரும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், சாமானிய முதல்வர், சரித்திரம் படைத்திட்ட வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் எல்லாம் களத்திலே தோற்று போயிருக்கிறார்கள் என்கிற வரலாறை உங்களுக்கு நினைவு கூர்ந்து, நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்கள் எண்ணம் முழுக்க எடப்பாடி எழுச்சி பயணத்தை பற்றிய சிந்தனை ஓடுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு அவர் செல்லுகிற பகுதிகளெல்லாம் 8 நாள் தான் சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார்கள். 8 நாளிலே 8 திசையெங்கும் ஒலிக்கும் இரட்டை இலை என்ற அந்த மாபெரும் மக்கள் எழுச்சி பயணம் இன்றைக்கு 2026 வெற்றிலேற்றலை எடுத்து விடுவார்களோ, திமுக ஆட்சியின் கதை முடிந்து போய்விடும் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அலைகடலென ஆர்ப்பரித்திருக்கிற மக்கள் கூட்டம். ஆகவே இந்த நேரத்தில் நாம் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றோம். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை 10% கூட நிறைவேற்ற முடியாமல் தோல்வியடைந்த ஸ்டாலின் திமுக அரசுக்கு பாய் பாய் ஸ்டாலின் என டாடா காட்டும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தாய் தமிழ்நாடு தரநிலை தலைநிமிர்ந்து வெற்றி நடை போட உங்களில் நான், உங்களோடு நான், உங்களுக்காக நான் என தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து ஊன் உறக்கம் பாராது, இரவு பகல் பாராது உழைத்து வருகின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களின் தலைமையில் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியை மலர செய்திட, முதலமைச்சர் அரிய நிலையை மாண்புமிகு எடப்பாடி அவர்களை அமர செய்திட, எடப்பாடியாரே வெல்கம் வெல்கம் என 234 தொகுதிகளிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கும் எழுச்சி பயணம் வெற்றி வாகை சூடிட, இந்த வயிற்றெரிச்சல் ஸ்டாலினுடைய வசைபாடுகளுக்கெல்லாம், வயிற்றெரிச்சல் ஸ்டாலினுடைய வாய்ச்சொல்களுக்கெல்லாம் நாம் முடிவுரை எழுதிட, கழக கண்மணிகளை உடனே களத்திற்கு சென்று களத்திலே நின்று களத்தை வென்று வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களின் களத்தை வலுப்படுத்த அலைகடலென அணிதிரண்டு வாரீர் வாரீர். இன்றைக்கு புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், 8 திக்கும் ஒழிக்கட்டும், இரட்டை இலை மலரட்டும் என்கின்ற அந்த மாபெரும் வெற்றி முழக்கம் 23வது வாரமாக கழக அம்மா பேரவையின் சார்பிலே நடைபெறும் மாபெரும் தென்னை பிரச்சாரம் நாளைய தினம் தமிழகம் எங்கும் 82 கழக அமைப்பு ரீதியான மாவட்டங்களிலே வெற்றிகரமாக நடைத்திட உடனடியாக களத்திற்கு புறப்படுங்கள். கழக அம்மா பேரவை தொண்டர்களே, இந்த சாமானிய தொண்டன் இன்றைக்கு உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் விடுத்து இந்த 23வது வார தென்னை பிரச்சாரம் வெற்றி வரலாறு படைக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்டாலின் அவர்களே, வயிற்றெரிச்சலிலே வாய்க்கு வந்ததை எல்லாம் வெந்ததை தின்னுவிட்டு வந்ததை பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் மக்கள் தகுந்த பாடம் முகத்துவார்கள். ஆகவே நீங்கள் புரட்சி தமிழக எடப்பாடியை பார்த்து அதற்கு சரிப்பட மாட்டார் என்று காமெடி செய்கிறீர்கள். ஆனால் இந்த நாடே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதே. மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிவு, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் நடமாட்டம் என்று இந்த நாடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற போது பிடில் வாசித்த நீரோ மன்னனை போல நீங்கள் காமெடி செய்கிறீர்களே. நீங்கள் அதுக்கு மட்டுமல்ல, எதுக்கும் சரிப்பட மாட்டீர்கள் என்று மக்கள் சொல்லுகிற தீர்ப்பு மிக விரைவில் வர இருக்கிறது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.